இந்த நாளையும் சில குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் வந்து நம்ம எதுக்காக நான் ஜெபிக்கிறேன்னா, அதிகமாக கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கணும். ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். வேதத்தை அடிக்கடி சொல்கிற ஒரு வசனம் உண்டு. என்ன வசனம் கேட்டால், அது லூக்கா சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் ஒரு முக்கியமான ஒரு வசனம் இருக்குது. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கத்தக்க நீங்கள் பாத்திரவான்கள் ஆகும்படிக்கு எப்பொழுதும் நீங்கள் விழித்திருந்து என்ன செய்யணுமா, ஜெபிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ஆண்டவருக்கு முன்னால் நம்ம ஞாயிற்றுக்கு நாளில் அவருக்கு முன்னால் நம்ம நிற்போம். அங்கே ஜெபிச்சா தான் அங்கே போக முடியும். இங்கே ஜெபிச்சா தான் ஆவியில் அனல் மூட்டி ஆண்டவர் எழுப்ப முடியும். நீங்கள் வந்து ஆவியில் அனல் மூட்டி எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னா நீங்கள் எப்பவும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆவியில் அனலாக நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கணும். அதான் வேதம் கூறுகிறது. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் போட்டிருக்கோம். ஆவியில் அனலாக இருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க அப்படின்னு வந்திருக்கோம். அப்போ ஆவியில் அனலாக என்ன செய்யணும் இருக்கணும்னா, ஜெபிக்க தான் ஆவியில் அனலாக முடியுமே தவிர சும்மா இருந்தால் ஆவியில் அனலாகவே முடியாது. நம்ம ஒரு பொருளை உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தால் தான் அந்த பொருள் நல்லா அப்படி நல்ல பத்திரமா நல்லா இருக்கும். ஒரு பொருளை எடுத்து வச்சுட்டு ஒரு வருஷத்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இத்து போயிடும், ஒன்றுக்காமல் போயிடும். என்கிட்ட நம்ம ஒரு பெட்டை எடுத்து நம்ம வச்சு ஓரமாச்சு ஊருக்கு போயிருந்தாங்க, ஜாமான பூரா எடுத்து ஊருக்கு போயிருந்தாங்க. அந்த பொருள் என்ன செஞ்சுருக்குன்னா ஒரு வருஷத்துக்கு பிறகு பார்த்தாச்சுன்னா அந்த துணிலாம் அந்த பெட்டு துணிலாம் கிழிஞ்சிரும். அதுமாதிரி இப்போ கட்டில் இருக்கிற அந்த மரத்தூள்லாம் என்ன செய்யணும், கீழே விழ ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து அதை உபயோகப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அது எப்போவும் ஒரு 10-25 வருஷத்துக்கு பிறகுனாலும் புதுசாகவே தான் இருக்கும். நம்ம ஓரமாக எடுத்து வச்சுட்டோன்னா அது அப்படியே இத்து போயிடும். அதே மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் எப்பொழுது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நான் ஜெபிக்கிற பிள்ளைகளாகவே தான் இருக்கணும். அதனால் ஜெபிச்சுக்கிட்டே இருந்து உங்கள் ஆவியில் அனல் மூட்டப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். எல்லா கிறிஸ்தவங்களும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும்னா அது முடியாத காரியம். ஆவியில் அனலாக இருக்கணும், எண்ணெய் நிறைந்த பிள்ளைகளாக இருக்கணும். 10 கன்னிகைகளும் எண்ணெயோடு அவங்க இருந்தாங்க. ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேலே ஊற்ற பட்டுக்கிட்டே இருக்கும். திருப்பி மங்கி எறிகிற திரியை ஆண்டவர் தூக்கி தீட்டிக்கிட்டே இருப்பார். அதனால் நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். கிறிஸ்தவங்க எல்லோரும் போக முடியாது. அதனால் நீங்கள் ஜெபிக்க பழக. டெய்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் தேவனுக்காக திறப்பில் நின்று உலகத்தின் மக்களுக்காக அப்படியே நில்லுங்க. இந்திய தேச திறப்புக்காக நில்லுங்க. அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தருக்கு தந்து ஆவியில் அனலாக்கிக்கிட்டே இருப்பார். புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். வீட்டை நம்ம புதுப்பிக்க 4 வருஷத்தோடு வெயிட் வாஷ் பண்ணுறோம். டெய்லி பாத்திரத்தை கழுவுறோம். டெய்லி வீட்டை நம்ம வாரம் ஒரு ஆட்டம் வீட்டை துடைக்கும் கழுவும். அப்படின்னா வீடு நீட்டாக சுத்தமாக இருக்கிற மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், எப்பவும் என்ன செய்யணும், நம்மளை ஆண்டுக்குள்ளே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தருக்கு தருவா. நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. தகப்பனே, எங்களை இந்திய தேசத்தை உங்களுடைய கருத்தில் வைக்கிறேன். பரிசுத்தப்படுத்தி இன்றைக்கி ஆசீர்வதிங்கப்பா. இந்திய தேசத்துக்கு எல்லா மக்களும் கர்த்தாவே ரட்சிக்கப்படணும். ஆண்டவரை எல்லா பிள்ளைகளும் ஆவியில் அனலாக இருக்கணும். ஏசப்பா பரிசுத்தமாக்கப்படணும்யா. எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும்யா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தை வந்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாக இயேசுவின் ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே, ஆமென்.